நாங்கள் வரும மருத்துவத்தை யோகா விஷயத்தை பல கோணங்களில் உங்களுக்கு புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் குருமுகமாக இருந்து உங்களுக்கு தெரிந்த நியர்பை உள்ள எந்த ஆசான்களுடைய எந்த குருமாருடையும் முழுமையாக குருமுகமாக இருந்து கட்டுருங்க. உங்களுக்கு வர்ம மருத்துவத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும். அந்த புரிதல் தன்மையில் ஒரு தேடுதல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சிறு செய்திகள் தான் இது. முறையாக குருமுகமாக கற்றுக்கிறது சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. இப்போ வறும மருத்துவத்தில் இப்போ தலைவலிக்கு உள்ள வறும சிகிச்சை முறைகளை இப்போ சொல்ல போகிறேன். தலைவலினா என்ன? தலைவலி எதனால வருது? தலைவலி வருவதற்கு 3 விதமான காரணங்கள் இருக்கு. 1, உடல் ரீதியான காரணங்கள் இருக்கு. 2, மன ரீதியான காரணங்கள் இருக்கு. உடல் ரீதியான காரணங்கள் ரெண்டு வகையா பிரிக்கலாம். 1, எனர்ஜி லெவல் தலைவலின்னு சொல்லலாம். ஆற்றல் குறைவுனால தலைவலி வரும். 2, நரம்பு சார்ந்த தலைவலிகள். ஆற்றல் சார்ந்த தலைவலினா என்ன? ஆற்றல் சார்ந்த தலைவலினா பசியினால தலைவலிக்கும், தூக்கமின்மையினால தலைவலிக்கும், வாதம் பித்தம் கபத்தினால தலைவலிக்கும். வாதம்னா மலச்சிக்கல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால தலைவலிக்கும். மலச்சிக்கல்னால மலக்குடல்ல அபானனோட உற்பத்தி அதிகமாகி அது பெருங்குடல் வந்து சிறுகுடல் நிரம்பி இறைப்பேன் நிரம்பி புளிச்செப்பம் நெஞ்செரிச்சலாம் வரும். இந்த அபானோட இயக்கம் பாடியில் அதிகமாகும்போது மூளைக்கு போகிற ஆக்சிஜன் ஓட்டம் குறைஞ்சிரும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் போது அசதி, சோர்வு, டயர்னஸ், இந்த தலைவலியெல்லாம் வரும். கிடினஸ். ஏன்னா மூளைக்கு ஆற்றல் குறையுது. ஏன்னா கட்ட காற்று அதிகமாக உற்பத்தி ஆச்சு, நல்ல காற்று குறைஞ்சிருச்சு. இதனால தலைவலிக்கும். வாதத்தினால் தலைவலி வரும், பித்தத்தினாலும் தலைவலிக்கும். வெயிலில் நல்லா சுற்றிட்டு வரீங்க, மூளை வந்து தண்ணியில் மிதந்துட்டு இருக்கு. அந்த மண்டையோடு சூரிய ஒளியில் வெப்பம் அடையும் போது மூளையில் உள்ள நீர்த்தன்மையெல்லாம் எவாப்ரேட் ஆகும்போது மூளை ட்ரை ஆகுது. அதனால தலைவலி வரும். பித்தத்தினால் தலைவலிக்கும். அடுத்து கபத்தினால தலைவலிக்கும். சைனஸ் பீனிசம் சொல்லுவாங்க. நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் உள்ள போகும்போது மூக்கு வழியா என்டர் ஆகும்போது அந்த காற்று உள்ள நீர்த்தன்மைகளை மட்டுமே அப்சர்வ் பண்ணி உள்ள வச்சு, அப்ப அந்த காற்றுல உள்ள நீரை அப்படியே தலைக்கு ஏத்திட்டே வரும். ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது, நடுவில் ஒரு சுழல் வரும். இந்த சுழல் வந்தா துரும்ப போட்டால் சுத்திக்கிட்டே இருக்கும். தண்ணி ஓடையோ குட்டையோ கிடையாது, ரன்னிங்ல இருக்கிறது தான். அந்த சுழலுக்கு கீழே ஒரு வேக்குவம், எம்டினஸ், ஒரு வெற்றிடம் இருக்கு. இப்ப சைனஸ் பீனிசம் சொல்லுவோம். அந்த சைனஸ் பீனிசம்னா நம்ம இந்த பீனிசம் சைனஸ்ன்றது கண்ணேறி எலும்புல உள்ள காற்று அறைகளுக்கு பேரு பீனிசம் பேரு. சைனஸ்ன்னு ஒரு வார்த்தை. எலும்பு அந்த அறைகளில் உள்ள காற்று அறைகள், துவாரங்கள். இப்ப இது அங்க ஒரு சலிப்பை ஏற்படுத்தும், அலர்ஜி ஏற்படுத்தும். நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் ஒரு தயிர் எப்படி கடைஞ்சா எப்படி வெண்ணையா பிரியுது மோரை கடையும் போது, அது மாதிரி அந்த வேகமா அந்த நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் சுழற்சி பண்ணப்படுது. அதனால அதுல உள்ள நீர்கள் பிரிஞ்சு தலையில கோத்து மண்டை பாரமாயிடும், தலை பாரமாயிடும், கண்ணெல்லாம் ஜிவு ஜிவு ஜிவுன்னு இருக்கும், மூக்குல துறதுன்னு தண்ணியா ஊற்றும், அடுக்கு தும்மல் கண்டினியூா இருக்கும். இதெல்லாம் எதனால வருதுன்னா சைனஸ் பீனிசத்தினால வருதுன்றாங்க. இப்போ தலைவலி வருவதற்கு வாதம் ஒரு காரணமா இருக்கு, பித்தமும் காரணமா இருக்கு, கபமும் காரணமா இருக்கு. காதுல சீலு கோத்து இருக்கு, புண்ணு இருக்குது, இதெல்லாம் இருந்ததுன்னா தலைவலி வரும். பல்லுல சொத்தை இருந்தாலும் தலைவலி வரும். கிட்ட பார்வை தூர பார்வை இது மாதிரி இருந்தா அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி ஏதாவது படிக்கிறாங்கன்னா கண்டிப்பா தலைவலி வரும். அதிக வெளிச்சத்தை சிலருக்கு பார்த்தா தலைவலிக்கும். பிரெயின் டியூமர்னு சொல்லுவாங்க. மூளையில கட்டி இருந்தா தலைவலி வரும். தலையில காயம் அடிபட்டு விபத்துனால பட்டிருந்தா தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இது இதெல்லாம் ஒரு எனர்ஜி லெவல் தலைவலின்னு சொல்றாங்க. பசியினால, தூக்கமின்மையினால இதெல்லாம். இதுக்கு என்ன பண்றதுன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு அமைதியா படுத்து தூங்கி எந்திரிச்சா தலைவலி போயிடும் நார்மலா மற்றவங்களுக்கு. சில நேரங்களில் தலைவலினா இந்த இடத்துலலாம் தைலம் தடவுவாங்க. தைலம் தடவுறதா என்ன, ஏர் லாக் ஆகிடும். அங்கே ஆக்சிஜன் ஓட்டம் இருக்குல்ல, அதாவது ஏர் லாக். ரத்தமும் காற்றும் போயிட்டு இருக்கும்போது காற்று அதிகமாகுது, ரத்தம் குறைஞ்சி போகுது. அந்த பைப்பில் தண்ணி வரும்போது டியூப்ல பார்க்கும்போது நீ அப்படியே தண்ணி ஓடிட்டே இருக்கும், நடுவில் பபிள்ஸாக வரும், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த நரம்புகளும் படைச்சிட்டு இருக்கும், காற்றுனால அதிகமாக படைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த தைலத்தை தடும் போது ஹீட் ஆகும், வெப்பப்படுத்தப்படுது. வெப்பப்படுத்தப்பட்டோன்னா அது காற்று சக் பண்ணி அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி வெளியே தள்ளிடுது. அப்போ ரத்த ஓட்டம் கண்டினியூ ஆகுது, தலைவலி போயிடுது. இது ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவத்தில் பார்க்குற ஒரு நிகழ்வு. ஒற்றை தலைவலின்னு ஒன்று இருக்குது, அது நரம்பு சார்ந்த தலைவலி. இந்த ஒற்றை தலைவலியை ஆங்கில மருத்துவம் எப்படியோ எவ்வளோ பெரிய நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் போனாலும் அந்த ஒற்றை தலைவலிக்கெல்லாம் மருத்துவம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஸ்கேன் ரிப்போர்ட், எத்தனை ஆயிரம் ரிப்போர்ட் இருந்தாலும் அவங்களால சரி பண்ண. மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை தைலமும் தடை இருப்பாங்க, சரியாகாது. ஏன்னா அந்த நரம்பு சார்ந்த தலைவலிகள் அதுக்கு அவங்களுக்கு அதில் தீர்வு இல்லை. அந்த மருத்துவ மெத்தடில் வெளிநாட்டு தைலம் இருக்கும், ஆக்ஸ் ஆயில்னுவாங்க, என்னென்னமோ தைலம் சொல்லுவாங்க, டைகர் பாம், மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை தைலம் போட்டிருப்பாங்க. ஒரு ரூபா மாத்திரையிலேருந்து 30 ரூபா 50 ரூபா கூட சில தலைவலி மாத்திரை சொல்லுவாங்க. அவர் எழுதி கொடுத்துருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த மாத்திரை தான் எழுதி, ஒரு மாத்திரை 50 ரூபா சொல்லுவாங்க. அந்த மாத்திரை போட்டாலும் தலைவலி போகாது, அந்த நரம்பு சார்ந்த தலைவலி போகாது. அது எனர்ஜியிலே டோட்டலாக லாஸ் ஆகிடுக்கும். இப்போ 240 வோல்டேஜ் வரணும்னா 140 வோல்டேஜ் லோ வோல்டேஜ் அப்போ அந்த மாதிரி நரம்பு சார்ந்த தலைவலிகளை அவங்களால சரி பண்ண முடியாது. இதற்கு வர்ம மருத்துவத்தில் தான் முழுமையான தீர்வு பக்காவாக இருக்குது. இந்த தலைவலிக்கு நிரந்தர தீர்வு இந்த வர்ம மருத்துவத்தில் பூரணமாக இருக்குது. லைஃப் டைம் வாழ்நாள் முழுவதும் தலைவலியை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. அப்படியேப்பட்ட நுட்பங்கள், இந்த சூட்சமங்கள் இந்த வர்ம மருத்துவத்தில் இருக்குது. மன ரீதியான காரணங்களால் தலைவலி வர்றது உண்டு. மன உளைச்சல், மன இறுக்கம், மன அழுத்தம். மன உளைச்சல்னா என்ன? ஒரு விஷயத்த 10 100 1000 சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு கன்க்ளூஷன் வரையவே மாட்டாங்க, ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஒரு தீர்வுக்கு வர மாட்டாங்க. இப்போ யோகா கற்றுக்க வரோம், இல்லை வர்மா கற்றுக்க வரோம், போகலாமா வேணுமா, பல குருமார்களை சந்திப்பாங்க, ஃபீஸ் விஷயம் இருக்கும், நேரம் டிஸ்டன்ஸை பார்ப்பாங்க, அவங்களுடைய நேர டைமிங்கை பார்ப்பாங்க. இப்படியே சிந்திச்சுட்டே இருக்காங்க, போய் அதை கற்றுக்கணுன்ற முடிவுக்கு வர மாட்டாங்க. 1 மாதம் 6 மாதம் 1 வருஷம் விசாரணையிலே தான் இருப்பாங்க. கடைசியில் யார்கிட்டையும் போய் கற்றுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு புடவை, பெண்கள் இருப்பாங்க, ஒரு புடவையில் ஒரு ஜாக்கெட்டு போடுறதுக்கு அதுக்கு மேட்சிங்கு, இது பார்டர் கலரா, அந்த பூ கலரா, பாடி கலரா, இதில் சின்ன ஒரு விஷயத்துக்கே கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஒரு மன உளைச்சல்னா ஒரு விஷயத்த 10 100 திருப்பி 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 சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு முடிவுக்கு கன்க்ளூஷன் வர மாட்டாங்க. அதனால் பிரெயின் ஹீட் ஆகும். கண்டினியூவாக சிந்தனை பண்ணும்போது மூளை சூடாகுது, அதனால் தலைவலி வருது. இதுக்கு பேர் மன உளைச்சல்னு பேர். ஒரே விஷயத்த அப்படியே திருப்பி திருப்பி சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறது, ஏதோ ஒரு கன்க்ளூஷன் முடிவுக்கு வராமல் இருக்கிறது. இதனால் பிரெயின் ஹீட் ஆகி தலைவலி வரும். அடுத்து மன இறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மன இறுக்கம்னா என்ன? நம்ம விட முதியவர்கள், அதாவது சில நேரங்களில் நம்மளுடைய அந்த எதையுமே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அதுதான் மன இறுக்கம் என்று பேர். ஒரு போலீஸ்காரர் போகிறாரு, 2 வீலரில் போயிட்டுருப்போம், வண்டி நிறுத்துனுவாங்க, ஆர்சிபி கூடாது, நம்ம அழகாக அவ்வளோ டிராஃபிக்கில் சிக்னல்லே அழகாக நின்று வண்டி எடுத்து காட்டும். அப்போ நம்மள்கிட்ட ஏதோ லஞ்சமோ ஏதோ கேட்குறாரு, நம்மளுக்கு உண்மையிலே லைசன்ஸ் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கலாம், நமக்கு அந்த ஓட்டும் கூட திறமை இருக்கும், பல 1000 மைல் ஓட்டியிருப்போம், பல லட்சம் மைல் ஓட்டியிருப்போம். இருந்தாலும் நமக்கு ஓட்ட தெரியலன்றதுக்கு மாதிரி அவர் பணம் வாங்குவார். அப்போ நம்ம எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, அவர் வெளிப்படுத்த முடியாது காரணத்தினால பல்ல கடிச்சிட்டு அவரை மனசால திட்டிகிட்டே இருப்போம். இது ஒரு தாய் ஒரு சிறு குழந்தைய சேட்டை பண்ணது அடிப்பாங்க, அந்த குழந்தைய எதிர்த்து தாயை அடிக்காது, அந்த குழந்தை தாயை அடிக்காது. ஒரு முதலாளி தொழிலாளியை திட்டுவார்,
அவர் எதிர்த்து அவரால் பேச முடியாது. தப்பு இருக்கும், தப்பு இல்லாமல் கூட போகும். ஆனால் அவருக்கு மனைவி மக்கள் குழந்தைகளை காப்பாற்றணும் விட்டுட்டா வேலையை தூக்கிடுவார். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆசிரியர் மாணவனை திட்டும் போதோ அடிக்கும் போதோ அவங்களால அந்த மாணவனும் ஆசிரியரை எதிர்க்க முடியாத சூழ்நிலையில் இது தவறு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதெல்லாம் மனம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம எதையுமே எக்ஸ்போஸ் பண்ண முடியாமல் அவங்க சொல்கிறத ஆமோதிக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கும்போது மன இறுக்கம் ஏற்படும். அது கணவன் மனைவி உறவுல இருக்கலாம், நண்பர்கள் உறவுல இருக்கலாம், தொழிலாளிகளோட உறவுல இருக்கலாம், முதலாளிகள்கிட்ட, அந்த எந்த சூழ்நிலைகளில் வேணாலும் இந்த மன இறுக்கம் வரும். ஏன்னா நம்ம எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அவங்களுடைய கட்டளைக்கு அடிபணிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் மன இறுக்கம்னு சொல்லுவோம், மன அழுத்தம்னு ஒன்று சொல்லலாம். 2 விதமான வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஒன்று வெளிமுகமான வாழ்க்கை, 2 மறைமுகமான வாழ்க்கை. இந்த வெளிமுகமான வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். மறைமுகமான வாழ்க்கையில் சில தவறுகள் ஒவ்வொருவரும் செய்வதுண்டு. அது அரசியல்வாதிகள் இருப்பாங்க, ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க, பெரிய தொழிலதிபர் இருப்பாங்க, நடைமுறை வாழ்க்கையில் குடும்பஸ்தர்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் தனியாக இவங்களுன்னு பிரிக்கலாம் முடியாது. தெரிந்தோ தெரியாமலோ சிறு வயதில் தவறு செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது மனத்தில் ஆழ பதிஞ்சிருக்கும் அந்த தவறுகள். ஒரு காதலன் இருப்பாங்க, காதலி இருப்பாங்க, காதலியே காதலனோட சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க திருமணமாயிருப்பாங்க, கணவன் உயிருக்கு உயிராக இருப்பாங்க. ஒரு சின்ன தலைவலின்னா கூட அப்படியே பதற போவான். அவனுக்கு தேவையான அத்தனை சினிமா பீச் எல்லாம் ஊரெல்லாம் சுற்றி காமிப்பான். என்ன அவனுக்கு தேவையான அத்தனை பணிவிடையே செய்வான், மனைவிக்கு உயிரே கொடுப்பான். அப்போ அந்த பெண் காதலிச்சது ஒருத்தர், திருமணம் பண்ணது இன்னொருத்தர். நம்ம கணவன் நம்ம மேல் இவ்வளோ உயிராக இருக்கிறாரு, நாம் அந்த காலத்தில் செஞ்ச தவறுகள் ஆச்சுன்னா அப்படின்னு அந்த மனசுக்குள்ள சில இதை பதிவு வச்சிருக்காங்களோ அதை எதுவுமே வெளிப்படுத்த முடியாமல் அழிஞ்சு இருக்கிறது தான் மன அழுத்தம்னு பேர். இது பெண்கள்ல ஆண்கள்ல எல்லாருமே அவங்களுக்குன்னு அவங்கவுங்க காலகட்டத்தில் ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் சில தவறுகள் செஞ்சுருப்பாங்க. இது ஆழ் மனதில் பதிவாகி அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாமல் அழிஞ்சிருக்கும் போது தலைவலி வரும். அந்த சிந்தனைகள் வரும்போதெல்லாம் உங்களுக்கு தலைவலி வரும். பயம், கவலை, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் தலைவலிக்கு காரணம். கடந்த காலம் பற்றிய கவலை, எதிர்காலம் பற்றிய பயம் நிகழ்காலத்தை அழித்து கொண்டிருக்குதுன்னுவாங்க. நிறைய பேர் நிகழ்காலத்தில் வாழ்றதே கிடையாது. சாவு வீட்டில் இறந்தவர்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை தொங்கி போயிருக்கும், தேமையான கையை அப்படி வச்சுருப்பாங்க. என்ன கப்பல் கவர்ந்த மாதிரி இருக்கலாம் சொல்லுவாங்க சிலவங்க. என்ன கவலையாக இருக்கிறேன். கவலைனா முடிந்து போன விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணான், கடந்த காலங்களை பற்றி சிந்தனை பண்ணான், இதுக்கு பேர் பாஸ்ட்டை பற்றி சிந்தனை பண்ணால் அதுக்கு பேர் கவலைன்னு பேர். எதிர்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணால் ஃபியூச்சர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பணம் ஆகணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், திருமணம் பண்ணணும், குழந்தை இப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இதெல்லாம் எதிர்காலத்தை பற்றி வேலை பொருளை வாங்கணும், விற்கணும், கலெக்ஷன் பண்ணணும். இது மாதிரி இதெல்லாம் பிஸ்னஸ் தொடர்பாகவோ ஃபேமிலி தொடர்பாகவோ தேர்வு படிப்பு விஷயமாவோ ரிசல்ட்டு அதுக்காக காத்திருப்பாங்க. இப்போ எதிர்காலத்தை பற்றி எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பயம்னு சொல்லுவாங்க. கடந்த காலத்தை பற்றி நினைக்கிறதெல்லாம் கவலைனா. எப்பெல்லாம் மனம் கவலைப்படுதோ ஹார்ட்டு ஸ்லோவாக துடிக்க ஆரம்பிச்சு. இறந்தவர்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க, ரொம்ப பேர் மயக்கம் போட்டு உழுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த இறந்தவர்கள் வீட்டில் ஏன் மயக்கம் போட்டுருன்னா, அப்போ எப்போ முடிந்து போன விஷயத்தை யார் ஒருத்தர் கவலைப்படுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ஸ்லோவாக துடிக்கும். ஹார்ட் ஸ்லோவாக துடிக்கும் போது பிரெயினுக்கு போகிற எனர்ஜி ஸ்லோவாகிடும். அப்போ அவங்களுக்கு கிடினஸ், மயக்கம், தலைவலி இதெல்லாம் வந்துடும். எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் போது ஹார்ட் படபடன்னு அடிக்கும், குப்புன்னு வேர்த்து ஊற்றும். ஒரு இன்ட்ரிக்கு போகிறோம், அப்படியே வயிறு கலக்கும், அப்போ ஹார்ட் பீட்டிங் இருக்கும். அப்போ எதிர்காலம் வேலை கிடைக்கும், கிடைக்காம போகும், என்னென்னா இருக்கும். அப்போ எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த இனம் புரியாத ஒரு ஹார்ட் படப்படும். அப்போ ஹார்ட் வேகமாக பம்ப் பண்ணுது, ரத்தத்தை மூளைக்கு அதிகமாக சப்ளை பண்ணும். அப்போ ஹை வோல்டேஜ். அப்போ மூளைக்கு லோ வோல்டேஜ்னா கவலைப்படும் போது லோ வோல்டேஜ் ஆகிடுது, பயம் வரும்போது ஹை வோல்டேஜ் ஆகிடுது. ஒரு ஆற்றல் குறைந்தாலும் ஆற்றல் அதிகமானாலும் நோய் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள். அதாவது வாதம், பித்தம், கபம் மிகினும் குறையினும் நோய் செய்யும்னு சொல்றாங்க. அவங்களுடைய பிரின்சிபல் என்னன்னா, மிகுந்தாலும் நோய் தான், குறைந்தாலும் நோய் தான். அப்ப மிகவும் கூடாது, குறையவும் கூடாது. அப்ப மூளைக்கு போற அந்த இரத்த ஓட்டம் குறைந்தாலும் தலைவலிக்கும். ஆற்றல் அதிகமானதா ஹெவி கரண்ட் வந்தா ஃபீஸ் போயிடும், குறைவா கரண்ட் வந்தா அந்த மின் சாதனம் இயக்கம் இல்லாமல் நின்று போயிடும். அப்போ தலைவலிக்கு
2 விதமான காரணங்கள். ஒன்று மன ரீதியான காரணங்களும் போது பிரெயினுக்கு போகிற எனர்ஜி எங்கேயோ தடைபடுது. அதை சரி பண்ணுவதற்கான டெக்னிக்கு அந்த மெத்தடை தான் நம்ம வர்ம மருத்துவத்தில் இப்போ சொல்ல போகிறேன். ஒன்று உடல் ரீதியான காரணங்கள், 2 மன ரீதியான காரணங்கள். உடல் ரீதியான காரணங்கள் ஆற்றல் குறைவுனால ஏற்படுது. மன ரீதியான காரணங்கள் இந்த இப்போ சொன்ன சைக்காலஜிக்கல் பல்வேறு அந்த மன உளைச்சல், மன இறக்கம், மன அழுத்தம், பயம், கவலை, தாழ்மனப்பம், இப்படி இந்த மாதிரி உணர்வுகளால் தலைவலி வருது. இப்போ உடல் ரீதியான காரணங்களாக நரம்பு சார்ந்த தலைவலி, ஆற்றல் சார்ந்த தலைவலி 2 விதமாக இருக்குது. இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது? மன ரீதியான காரணங்களுக்கு தியானம் பயிற்சிலாம் செய்யலாம். இந்த வர்ம மருத்துவத்திலையும் சரியாகும். அதுக்குள்ள மெத்தடு அந்த நுட்பத்தை நீங்களே இயக்கி சரி பண்ணிக்கலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் இயக்கியும் இந்த தலைவலியை சரி பண்ணுவதற்கான சாத்தியங்களை சொல்கிறேன். இப்போ முன் மண்டையில் இந்த பக்கம் நெத்திலையோ இந்த புருவங்களையோ கண்ணெல்லாம் அப்படி ஜிவி 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 ஜிவுனுது அப்படின்னு சொன்னால், இப்போ எப்படின்னா இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் கண்ணு புருவம் தெரிக்கும், மண்டை தலைவலியில் புருவம் தெரிக்கும், கண்ணெல்லாம் ஜிவி ஜிவிணும். இதெல்லாம் கபத்தினால வர தலைவலி. புரியுதுங்களா? பிடரி பின்னி எடுக்கும், கழுத்தும் வலிக்கும், பின்தலையும் வலிக்கும், செம்மையாக எரிக்கும். அந்த மாதிரி ஒரு இறுக்கம் இருக்கும். அந்த இது வாதத்தினால தலைவலியும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், மலச்சிக்கல்னால வர தலைவலி. சரிங்களா? உச்சி மண்டையில் தலைவலிக்கும். வெயிலில் நல்லா சுற்றுனீங்கன்னா சூரிய ஒளியில் மண்டை ஹீட் ஆகி மூளை மூளை தண்ணியில் மிதந்துட்டு இருக்கு. அந்த மூளையில் உள்ள நீரெல்லாம் சுண்டி வத்தி போய் ட்ரை ஆனோன்னா தலைவலி வரும். உச்சி மண்டை தலைவலிக்குதுன்னா பித்தத்தினால தலைவலின்னு அர்த்தம். ஃப்ரண்ட்டில் நெத்தியில் புருவத்தில் கண்ணெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னால் கபத்தில் தலைவலி. பிடரி பின்னி அடிக்குது, வலிக்குது, கழுத்து பிடரி எல்லாம் சேர்ந்து வலிக்குதுனால வாதத்தினால தலைவலி. உச்சி மண்டை வலிக்குதுன்னா பித்தத்தினால தலைவலி. பக்கவாட்டில் இந்த காதுக்கு மேலே நரம்பெல்லாம் புடைச்சி இருக்கும், செம்மையை வின்னு தெரியும் இந்த பக்கம்லாம். இதெல்லாம் இருந்தால் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி மண்டையில் குடைச்சிக்கிட்டு சிந்தனை பண்ணி தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக சிந்தனை பண்ணிட்டு இருக்குது. அந்த மன இறுக்கம், மன அழுத்தம், மன உளைச்சல்னால அப்போ மூளை ஹீட் ஆகும். மூளை ஹீட் ஆகும்போது இந்த நரம்புலாம் காது பக்கம் சைடு இந்த பக்கவாட்டெலாம் புடைச்சிட்டு இருக்கும். அப்போ நல்லா தொட்டு பார்த்தா கிளீனாக இது துடிச்சிக்கிட்டே இருக்கும், டப்பு டப்புன்னு அடிக்கும் இந்த இடத்துல வர நரம்புகள். இதெல்லாம் மன ரீதியான பிரச்சனைனால வர தலைவலி. இதுக்கு டெமோ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். தலை சார்ந்த வர்மங்களுக்கு இப்போ மருத்துவ வர்ம சிகிச்சை கொடுத்துட்ருக்குறேன். ஒன்று இது நிறைய இது நீங்கள் தனித்தனியாகவும் கொடுக்கலாம். இப்போது ஒவ்வொரு தலைவலிக்கு இதை கொடுக்கணும்னு இருக்குது சில நேதிகள். நீங்கள் தேவைப்பட்டால் ஒட்டுமொத்தமாகவும் கொடுத்துடலாம். அவங்களுக்கு எதில் வந்துச்சுன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இதில் ஒன்று இதுக்கு பொய்கை கலைன்னு சொல்லுவோம். இந்த பொய்கை கலை எங்கே இருக்குன்னா இந்த காது மடல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மடலை ஒட்டி எங்கே முடியுதோ இந்த இடம்தான். இதுதான் பொய்கை காலம். இந்த பொய்கை காலத்தை நடுவரில் டச் பண்ணி அழுத்திக்கிறேன். இங்கே ஒரு நரம்பு நல்லா புடைச்சிட்டு இருக்கும், பார்த்தா தெரியும், கையில் ஃபீல் பண்ணலாம். இந்த டச் பண்ணி 2 கையை 2 பக்கமும் அழுத்திக்கணும். நல்லா கிரிப்பாக ப்ரெஸ் பண்ணணும் அந்த இடத்த. அந்த நரம்பு டைட் பண்ணிவிட்டு மேல் நோக்கி அப்படி தூக்கணும். தலையை நோக்கி டைட்டாக தூக்கிட்டு ஒரு சில வினாடி நிற்கணும். நீ டக்குன்னு இறக்கக்கூடாது, அப்புறம் மெதுவாக இறக்கணும். இது மாதிரி 3 முறை செய்யணும். ஒன்று, ரெண்டாவது முறை இப்போ செய்கிறேன், இப்போ 3ஆவது முறை செய்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சில வினாடி நின்று மெதுவாக இறக்குங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக அந்த ரிசல்ட்டு கரெக்டாக வரும். நான் டக்குன்னு ஏற்றி இறக்கக்கூடாது. இதுக்கு பேர் பொய்கை காலம்னு. பொய்கைன்னா ஊற்றுன்னு அர்த்தம். அது எனர்ஜி அங்கே ததும்பி நிற்கிற ஒரு இடம், ஆற்றல் இருக்கிற ஒரு இடம். அடுத்து சுண்ணாம்பு காலம்னு பேர். இதுலேருந்து 3 விரல் அளக்கணும். எப்போ நம்ம வர்மம் ஒரு அளவுகோல் எது சொன்னாலும் அந்த பேஷண்ட்டுக்குன்னு ஒரு அளவுகோல் தான். அது குத்து மதிப்பாக நீங்கள் இந்த இடத்துல இருக்கணும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாடி ஒவ்வொரு முறையும் பயிற்சி இயக்கி பழகும்போது கரெக்டாக வந்துடுவீங்க. எக்ஸாக்டாக அவங்களோட உடல் அமைப்புக்கு இந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ராக்டிஸில் கொண்டு வந்துடலாம். இந்த சுண்ணாம்பு காலத்தை இப்போ இயக்குறோம். இது நரம்பு சார்ந்த தலைவலிக்கு முக்கியமான வர்ம பாயிண்ட்டு. பாருங்க, அழுத்துறேன். 3 விரல கிரிப்பாக கொடுத்துட்டேன். பக்கவாட்டை அசைவு பண்ணும். இது கண்டினியூவாக ஒரு 3 அசைவு முன்பின்ன இயக்கம் கொடுக்கணும். ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே
பக்கவாட்டில் அசைக்கணும். இது வந்து நரம்பு சார்ந்த தலைவலி, ஒற்றை தலைவலிக்கு முக்கியம். இது இந்த பாயிண்ட் மிக முக்கியமாக ஃபிட்ஸுக்கு கவலி காலத்தையும் இந்த சுண்ணாம்பு காலத்தையும் கொடுக்கும்போது கால் கை வலிப்புன்னு சொல்லுவாங்க. இது நிரந்தரமாக நிற்கிறதுக்காக பல வருஷம் மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு கூட இது ஃபிட்ஸ் நிற்கும். இது முக்கியமாக தலைவலிக்கு. நரம்புக்குன்னு சில நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி இந்த சுண்ணாம்பு காலம் கொடுத்தாகணும். இது வந்து வீட்டுக்குட்டில் உள்ள ஜோக்கர் மாதிரின்னு வச்சுங்க, எதுக்கும் பொருந்தப்போ. நரம்புனா எலும்புக்குன்னா கிரிகரன்ற ஒரு பாயிண்ட் இயக்கணும், நரம்புக்குன்னா சுண்ணாம்பு காலத்தை இயக்கணும். ஏன்னா டேங்க்கில் தண்ணி ரொப்பிடுவோம், டேங்க்கில் அது பாத்ரூம் டாய்லெட் கிச்சன் எல்லாமே வரும். ஆனால் சில நேரம் பைப்பெலாம் அடைப்பாயிடுச்சுன்னா அந்த டேங்க்லேருந்து ஒரு வால்வு வச்சுருப்பாங்க, அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டேங்கில் உள்ள தண்ணி கீழே இறங்கிட்டே இருக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி பைப்பெல்லாம் ரிப்பேர் பண்ணிவிட்டு திரும்பி அந்த வால்வை மூடுவாங்க. இது வந்து பிரெயினில் உள்ள மொத்த எனர்ஜியும் கீழ் நோக்கி கொண்டு போகிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சுண்ணாம்பு காலம். தலைக்குள்ள உள்ள மற்ற ஆற்றலையும் உடல் முழுவதும் இறக்குவதற்குரிய ஒரு வால்வு தான் இந்த சுண்ணாம்பு காலம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கும் இந்த சுண்ணாம்பு காலத்தை கொடுக்கணும். ஆமாம் வச்சுங்க. இது ஒற்றை தலைவலி இருக்குது, அதுக்கு நான் சொல்கிறேன். இது இல்லாமல் ஆற்றல் சார்ந்த தலைவலிக்கு இதை சேர்த்து கொடுங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்து அண்ணான் காலம். அண்ணான் காலன்றது இந்த காதுக்கும் கண்ணுக்கும் நடுவில் இந்த இடத்துல ஒரு புள்ளி, அதாவது பள்ளம் இருக்கும். இதுதான் இந்த கட்டவரில் இந்த பாருங்க, இந்த கட்டவரில் இந்த எலும்பு பகுதியை கரெக்டாக இந்த எலும்பு பகுதியை தான் இந்த பள்ளத்தில் வைக்கணும். இந்த பக்கம் வலது பக்கமும் வைக்கணும், இடது பக்கமும் வச்சிடணும். ப்ரெஸ் பண்ணணும், கொஞ்சம் கிரீக் கொடுத்தணும், கையை வந்து சப்போர்ட் பண்ணிக்கணும். சப்போர்ட் பண்ணிவிட்டு காது நோக்கி 3 சுற்று, கண் நோக்கி 3 சுற்று. கையை இப்படி நவுத்தக்கூடாது, அங்கேயே அழுத்தி அந்த இடத்துலையே சிறு சுழற்சி, இங்கேயே சுழற்சி, 3 சுழற்சி செய்யணும். இது வந்து இதுவும் 2 விதமான தலைவலி. இது வந்து இதுவும் ஒற்றை தலைவலிக்கு மிக நரம்பு சார்ந்த தலைவலிக்கு மிக வெறும் ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடாது. நரம்பு சார்ந்த தலைவலிகளுக்கு இந்த அண்ணான் காலம் மிக ரொம்ப உபயோகமான முக்கியமான பாயிண்ட். கிரானிக் தலைவலி பல வருட கணக்கில் இருக்குதுன்னா இது வந்து சென்னிக்காலம்னு சொல்லுவாங்க. முன்னாடி இந்த காது துவங்குற இடம் இதுதான் நான் பொய்கை காலம்னு சொன்னேன். இதுல இருந்து ஒரு விரல் கீழே இது வந்து சென்னிக்காலம். இந்த சென்னிக்காலன்றது இந்த காடி இந்த கேப்பில் பள்ளம்ல இதுதான் ஆசான் காலம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு விரல் மேலே, பொய்கை காலத்துக்கு ஒரு விரல் கீழே. இந்த இடத்துல விரலை வைக்கணும். அதே மாதிரி 2 பக்கமும் வச்சிடணும். வச்சுட்டு இது காது நோக்கி உள்முகமாக ஒரு பள்ளம் இருக்கும், இந்த இடத்துல ஒரு காடி பள்ளம் இருக்கும். அதை உள்முகமாக காது நோக்கி வெளிமுகமாக 3 சுழற்சி பண்ணுறேன், கண் நோக்கி 3 சுழற்சி பண்ணுவோம். இது வருடக்கணக்கில் இருக்கிற கிரானிக் தலைவலி, அதாவது நீண்ட நாள் இருக்கிற தலைவலியை சரி பண்ணும். இது எப்போ தலைவலி வந்தாலும் கண்ணு சோர்ந்து போயிடும், கண்ணில் வந்து அந்த இதாகும், உங்களுக்கு டல் ஆகிடும். அப்போ தலைவலிக்கு வந்தால் காம்போதிரி காலத்தை ரொம்ப மிக முக்கியமாக கொடுங்க. யாருக்கு தலைவலி இருந்தாலும் கண்ணு நெத்தி புருவம்லாம் அப்படி தெரிக்கும், கண்ணு ஜீவிச்சுன்னு ஒரு மாதிரி இருக்கும். இந்த காம்போதிரி காலம் கொடுத்த உடனே கண் அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடும், அவ்வளோ இதாக இருக்கும். பாருங்கள், இந்த காம்போதிரி காலம் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கண்ணை மூடிக்க சொல்லிடணும். இதுக்கு பேர் கண்ணேறி எலும்பு. 2 விரலையும் உள்ளே விட்டேன், பின்னாடி போகக்கூடாது. அந்த எலும்புக்கு இந்த எலும்பு இருக்கும், இந்த காடி இதுக்கு உள்ள இப்படி அசைக்கணும். பாருங்க, இந்த கண்ணேறி எலும்புல கையை வைக்கிறேன். இந்த எலும்புக்கு உள்ள மை தீட்டுற மாதிரி தீட்டணும். இந்த கண்ணோட மனை இந்த பகுதியில் இருக்கிறது பேர் மந்திர காலன்னு சொல்லுவாங்க. ஒரு கண் காலை தூங்கி எழுந்திரிச்சோன்னு ஒரு பீலை ஒதுங்குற இடம், பீலையெல்லாம் ஒதுங்குற இடம். அந்த இடத்துல சிறு தசை மொட்டு இருக்கும், இதுக்கு பேர் மந்திர காலம் பேர். இங்கே ஆரம்பித்து இந்த எண்டு முடிகிற இடத்துக்கு பேர் நட்சத்திர காலம்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திர காலம் வரைக்கும் இயக்கணும். இந்த காம்போதிரி காலத்துக்கு 2 விதமான இயக்குமுறை இருக்குது. ஒன்று நடு மையத்தில் வச்சுட்டு அந்த எலும்புக்கு உள்ளே போய் அசைக்கிறது ஒரு முறை. 2 மந்திர காலத்தில் ஆரம்பிச்சுட்டு அப்படியே மை தீட்டுற மாதிரி அந்த எலும்புக்கு காடிக்குள்ளேயே வந்து நட்சத்திர காலம் வரைக்கும் வரணும். 2 இயக்கு முறைகளை இது தொடர்ந்து இப்படி செய்யணும்.
யாருக்கெல்லாம் தலைவலி வந்தால் கண் சோர்ந்து போயிடும். அது மாதிரி அந்த கண் சோர்வை நீக்கிறதுக்கு ஒரே பாண்டி தான், கொடுத்த உடனே கண் வலி பர்ஃபெக்டாக தலைவலி பர்ஃபெக்டாக சரியாகும். இது கண் சார்ந்த வருமங்கள் இருக்குது, சில வருமங்கள் அதை கண்டினியூ, இதுக்கு பேர் புருவ வருமம்னு சொல்லுவாங்க. இந்த புருவ வருமத்தில் அந்த காடி வெட்டு இருக்கும். இந்த வச்சு இது தலைவலிக்கு சும்மா கம்பைனாக எல்லாத்தையும் கொடுத்துடலாம். இப்படி வெளி சுழற்சி 3, உள் சுழற்சி 3, மூக்கு நோக்கி காது நோக்கி இந்த திலத்த கால்னு சொல்லுவோம். இதை வச்சு அப்படி பிரித்து விடுங்க. ஏன்னா தலைவலி வரும்போது நெட்டி வின்னு தெரிக்கும். இதை பிரித்து விட்டிங்கன்னா அது நெத்தி தெரிக்கிறது நின்றுடும். இது கண் சார்ந்த வருமம். இது காதுகளுக்கு ஆற்றல் கொடுக்கும், கண்களுக்கு ஆற்றல் கொடுக்கும். ஆனால் இது தலைவலி வரும்போது கண்ணில் எனர்ஜி டயர்ட் ஆகிடும் டோட்டலாக. அதுக்கு இந்த கொடுத்த உடனே கண் ஃப்ரெஷ் ஆகிடும். அடுத்து இது மந்திர காலம்னு கை இங்கே வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம், அழுத்திட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இது வந்து தலை சார்ந்த வருமங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நிமிஷம் சொல்கிறதுக்காக, நீங்கள் பைப்பு ரிப்பேராக இருக்குது. பைப்பு ரிப்பேராக இருக்கணும்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பைப்பு ரிப்பேர் பண்ணால் சரியாயிடுமா அப்படின்னு. முதல்ல பைப் ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி டேங்க்கில் தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். டேங்க்லேயே தண்ணி இல்லைன்னா பைப்பில் ஏன் தண்ணி வரலன்னு எப்படி தெரியும்? இப்போ டேங்க்கில் தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். மூன்றாவது, டேங்க்கில் தண்ணியே இல்லைன்னா என்ன பண்ணணும், போர் ஏற்றணும் இங்கேருந்து. அப்போ போர் ஏற்றுனா டேங்க்கில் தண்ணி நம்பிடும். டேங்க்கில் தண்ணி ரொம்பணுன்னா அப்புறம் பைப்பை ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இங்கே எங்கே குற்றம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? நான் வந்து அந்த காலத்தில் டியூப் லைட்லாம் இருக்கும். இப்போ வந்து நிறையா எலக்ட்ரானிக்ஸ் மின் சாதனங்கள்லாம் கொஞ்சம் மாறி 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 வந்துருச்சு. அப்போ அதை சொல்லுவாங்க, அந்த டியூப் லைட் இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அந்த டியூப் லைட்டை அப்படியே லேசாக சுழற்சி பண்ணுங்க, சுற்றுனா டியூப் லைட் எரியுன்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றி பார்த்தோம், டியூப் லைட்டு செரிஞ்சிடும். சில சமயம் ஏதோ ஒரு கனெக்ஷனு லூஸாக இருக்கும். சில சமயம் அந்த மூக்குப்பொடி டப்பாமா இருக்கும், அதுக்கு போய் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. அதை சிறு அசைவு பண்ணுங்க, உடனே எரியுன்னுவாங்க. அசைச்சா எரிஞ்சிடும். சில அந்த சோக்குன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து கனெக்ஷனை விட்டு போயிருக்கும், ஸ்க்ரூ டைட் பண்ணுங்க சரியாயிடணும். பின்னாடி கனெக்டர்னுவாங்க, ஹோல்டர்னுவாங்க. இது ஒவ்வொன்றா பார்ப்பாங்க. இது எதுலேயுமே எல்லாமே கரெக்ட் பண்ணியாச்சு, சரியாச்சு, ஆனால் டியூப்லைட் ஏரியல. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ இது எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அது சுவிட்சில் ஏதோ குற்றம் இருக்குது. எங்கேருந்து அதுக்கு எனர்ஜி, அது கரண்ட்டு சப்ளை, அதான் அந்த சுவிட்சை போய் பார்க்கணும். சுவிட்சிலேயுமே கரண்ட்டு ஏதோ கனெக்ஷன் சரி பண்ணிட்டீங்க, அப்பயும் கரண்ட் வரனா மெயின் போர்டுக்கு போகணும். இப்போ ஒரு இடத்துல நம்ம தலைவலிக்குன்னு சில மெத்தடை சொல்கிறோம், அதை செய்கிறீங்க, அது 100% சரியாக ஆகணும். சில ஆகலைன்னா இதுக்கு ஆற்றல் எங்கேருந்து வருது அப்படின்னும் போது நமக்கு அங்கே ஆற்றலே இல்லை. தலையில் உள்ள எனர்ஜியை வர்ம மருத்துவம்னா ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்துல எனர்ஜி ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு இடத்துல எனர்ஜி லாஸ் ஆகி நின்றுடுச்சு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல எனர்ஜி ஓடிட்டு இருக்கிறத அந்த மடையை திருப்பி விடுற மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல எனர்ஜி லாஸ் ஆச்சோ அந்த இடத்துக்கு எனர்ஜியை சப்ளை பண்ணுறோம். டோட்டலாக அந்த ஏரியாவே எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும் போது நம்ம அந்த ஹோலுக்கும் கொண்டு வரணும். அதுதான் அது வந்து பல வர்ம புள்ளிகளை இணைக்கிற ஒரு தலைக்கு ஆற்றலை எடுத்துகிட்டு போகக்கூடிய சிம்பிள் டெக்னிக்கு. மொத்தத்துக்கும் இப்போ கை விளங்கலை அப்படின்னு சொன்னால் கை சார்ந்த வர்மங்களை கொடுத்தா சிலவங்களுக்கு உடனே சரியாயிடும், சிலவங்களுக்கு கை வலி அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ பிரெயினில் உள்ள எனர்ஜி கைகளுக்கு வராமல் நிற்கிது. ஒரு உறுப்பு இயங்கணும்னா ஒன்று ஹார்ட்லேருந்து ரத்த ஓட்டம் வரணும், பிரெயின்லேருந்து அந்த மோட்டார் சென்சாரி நரம்பு வழியாக அந்த பல்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். இப்போ எங்கே தடைப்படுதோ அது இயக்கம் இருக்காது. அப்போ நாங்கள் தலை சார்ந்த வர்மத்தை கொடுத்துட்டு கையை இயக்கும் போது கை ஆக்டிவேட் ஆகிடும். கழுத்து வலின்னு வருவாங்க, நம்ம கழுத்து வலிக்கு உள்ள வர்ம புள்ளிகளாக இயக்குவோம், ரொம்ப பேருக்கு சரியாகிடும். ஒரு சிலருக்கு கழுத்து வலி வர்ம புள்ளிகளை இயக்கினாலும் சரியாகாதுன்னா பிரெயின் தலையில் உள்ள ஆற்றல் கழுத்துக்கு கீழே இறங்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ கழுத்துகளுக்கு தலைக்கு ஆற்றலை எடுத்துகிட்டு போகணும். இப்போ தலை சார்ந்த வர்மம் ஒரு 55 பாயிண்ட் இருக்குது. அந்த 55 பாயிண்ட்டு ஒட்டு மொத்தமாக இயக்குனீங்கன்னா எப்படியாப்பட்ட தலைவலின்னு சொல்லலாம். நீங்கள் எத்தனை வருஷம் பர்த்லேருந்தே எனக்கு தலைவலியில் கஷ்டப்படுறேன்னா இந்த இயக்கு முறையில் பர்ஃபெக்டாக சரியாகும். இது வந்து அந்த 55 பாயிண்ட்டும் இயக்குவதற்கு அது பெரிய சிலபஸாக இருக்குது. அது இதனால் சிம்பிளாக இது வந்து மேக்சிமம் 99% சரியாகும். சில நேரங்களில் சரியாகலைன்னா இந்த தலை சார்ந்த வருமங்களில் ஒரு 55 பாயிண்ட்டு ஒட்டுமொத்தம் இயக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது குருகுல முறையில் வந்து கற்றுங்க. இது சொல்லணும்னா அது ஒரு நாளுக்குள்ளே ஆகும். ஏன்னா அத்தனை வர்மத்தையும் நம்ம ஒவ்வொன்றும் ஏன் எதற்குன்னு அவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு.
இது தலை வலிக்கு உள்ள வர்ம புள்ளிகளை இயக்குவதற்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிளாக நீங்களே ரெமெடி கை பாகம் செய்வோம் அந்த பாட்டி வைத்தியம் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எப்படி தலைவலி இருந்தாலும் சரியாயிடும். நன்றி, வணக்கம்.